இருக்கிற எல்லாருக்கும் வயசு ஏறிட்டே போனாலும் இந்த பானுமதிக்கு மட்டும் வயசு ஏறதே இல்ல. இப்போ எல்லா மேக்கப் திங்ஸையும் யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. இப்போ நான் யூஸ் பண்ணணும்னா ஒண்ணு கூட இல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. கல்பனா, என்ன? நாளைக்கு ராம்க்கு பிறந்த நாள். தெரியும். அதுக்கு என்ன இப்போ? இல்ல கல்பனா, உன் அண்ணன் ராம்க்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம்னு இருக்கேன். நீ தான் கிஃப்ட் நல்லா செலக்ட் பண்ணுவியே, அதனால தான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வா, நாம போய் வாங்கிட்டு வந்துடலாம். நான் வரல. ஏன் கல்பனா, என்னாச்சு? நான் உன்னை கிஃப்ட் வாங்க தானே கூப்பிடுறேன். அப்பயே வரலங்கிற? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. சரி, நீ வரலன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் என்ன கிஃப்ட் வாங்கணும்னு அதை சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓ, சொல்லணுமா? சொல்லவா? 10 பவுன்ல அழகான ஒரு செயின் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் 7 பவுன்ல சூப்பரா ஒரு பிரேஸ்லெட் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் 5 பவுன்ல ஒரு மோதிரம் வாங்கிக்கோ. வாங்கிட்டு வந்துறியா? கல்பனா, ஏன் சக்தி ஏத்த மாதிரி சொல்லணும்னா நீ பாட்டு சொல்லிக்கிட்டே போற. ஓ, உன் சக்திக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்ல. சொல்றேன். நீ வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கல? சாரி, பிரம்மாண்டமா ஒரு கடை வச்சிருக்கியே, அந்த கடைக்கு போ. அந்த கடையில இருந்து ஒரு டஜன் பனியன் எடுத்துக்கோ. அந்த பனியனை அழகா கிஃப்ட் ராப் பண்ணிட்டு நீயே போய் கொடுத்துட்டு வா. கல்பனா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. போயும் உன்கிட்ட கேட்டேன் பாரு. ச்சே, வீட்ல ஒரு பொருள் இல்ல, இதுல கிஃப்ட் வாங்கணுமா? கிஃப்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். முதல்ல பிறந்த நாள் வாழ்த்து அவருக்கு நான் தான் சொல்லணும். Come in. ஹலோ. ஹாப்பி பர்த்டே. Thank you very much. சீதா, பிறந்த நாள் அதுவுமா புருஷனுக்கு டீ கொடுத்தா விஷ் பண்ணுவாங்க. இப்போ இத குடிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பால் பாயசம் கொண்டு வரேன். எனக்கு வேண்டாம். வேண்டானா வேற ஏதாவது. வேற ஏதாவதுனா சக்கரை பொங்கல்.
கேசரி. அதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடு. எனக்கு சம்திங் ஸ்பெஷல். சம்திங் ஸ்பெஷல்னா? நான் இப்போ உனக்கு கையில கொடுத்தேன்ல, அது நீ. ஐயோ சீதா நில்லு. பர்த்டே பாய் கேக்குறேன், இல்லன்னு சொல்லாம கொடு. ஏமாத்திராத. Come on. Come on. Hey, Sita, nilla. Hey, cheating, Kedi. சீதா, என்ன காலையிலேயே கனவா? சரி, கனவு கண்டது போதும், போ போய் நேர்லயே வாழ்த்து சொல்லு. என்ன வெக்கம்? சீக்கிரமா போய் வாழ்த்து சொல்லு. சரிக்கா. பிரியா, ராமோட பர்த்டேக்கு சீதாவை முதல் ஆளா போய் விஷ் பண்ண சொல்லியிருந்தனே, விஷ் பண்ணாளா? இந்நேரம் ராமுக்கு போய் விஷ் பண்ணிருப்பாத்த. ஏன்னா நான் தான் விஷ் பண்ண சொல்லி சீதாவை அனுப்பி வச்சேன். ஓ அப்படியா? சரி, நான் போய் ராம விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தை, நானும் வரேன் அத்தை. சரி வா. பர்த்டே விஷ் பண்றதுக்கு முதல் ஆளா சீதா வந்துட்டா. அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடணும். ஹாப்பி பர்த்டே ராம். தேங்க்யூ. என்னங்க, ஹாப்பி பர்த்டே. ஏ, அத நாளைக்கு சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு சீக்கிரமா சொல்ற? இல்லங்க, அது என்ன அது இதுன்னு? இன்னைக்கு முதல் வாழ்த்து உன்னோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா?
எங்க போன? என்ன ராம் திகச்சு போய் நின்னுட்ட? நாம 2 பேரும் லவ் பண்ணும்போது நான் இப்படிதான் உன்னை விஷ் பண்ணுவேன். எல்லாம் மறந்து போச்சா? ஹாப்பி பர்த்டே ராம். அத்தை, இந்த வனிதா நம்ம பிளானையே கெடுத்துட்டான். இது என்ன அமெரிக்கா நினைச்சாளா? ராம் கல்யாணம் ஆனவரு, அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி பிஹேவ் பண்றா. அத்தை, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது நம்ம தலையெழுத்து. சரி வாங்க, நாமளும் போய் ராமுக்கு விஷ் பண்ணிட்டு வரலாம். இங்க பார் பிரியா, இங்க நடந்ததை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. வா போய் ராம விஷ் பண்ணுவோம். மா, many more happy returns ராம். thank you மா. மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. தேங்க்ஸ் மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பிரியா. ராம், சாமி கூப்பிடணும், வா. நீங்க போங்க, நான் வரேன். சீதா வந்து ஆசையா முத்தம் கொடுத்து வாழ்த்துவான்னு நினைச்சா எல்லாரையும் நோகடிக்கிற மாதிரி அந்த வனிதா வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. இன்னும் இந்த சீதா வந்து வாழ்த்து சொல்லல. என்னங்க, ஹாப்பி பர்த்டே. ஏ, அத நாளைக்கு சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு சீக்கிரமா சொல்ற?
இல்லைங்க அது என்ன அது இதுன்னு இன்னைக்கு முதல் வாழ்த்து உன்னோடதான் இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எங்க போன? புருஷனோட எதிர்பார்ப்பு கூட தெரியாத பொண்டாட்டியா இருக்க. உன்னெல்லாம் ராம்பா. அம்மா நீங்களும் வாங்க. வா. ராம், பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் பாட்டி. பெரியம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நீ உன் பெரியப்பா மாதிரி பெரிய பிசினஸ் மேனா வரணும்ப்பா. பெரியப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் பெரியம்மா. அதான் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருல்ல, இந்தா திறந்து பாரு. இல்ல பெரியம்மா, காலத்தையும் நேரத்தையும் சரியா பயன்படுத்தணும்னு பெரியப்பா சொல்வாரு. இது கண்டிப்பா வாட்சா தான் இருக்கணும். சித்ரா என்னங்க? அம்மா இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கம்மா. நில்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. என்னங்க? இங்க வா. வாவ், சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கடா. ராம், இது எங்க சார்பா. தேங்க்ஸ் பிரியா. ஓபன் பண்ணி பாருங்க. சரி. வாவ், நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. Nice. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். அப்பா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னைக்கு மாடா? சரி பரவாயில்ல, ஆபீஸ் போயிட்டு வா. ஆனா எல்லா வேலையும் வழக்கம் போல நீ எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணாத. மத்தவங்க கிட்ட விட்டுட்டு நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. பார்ட்டி இருக்கு. ஓகே சரி. சரி சரி, எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க, வாங்க. வா. போலாம். வாடா 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 வாடா. சீக்கிரம் ரெடி ஆயிடு. சீதா முகத்தை பாத்தீங்களா அத்தை? எப்படி வாடி போயிருக்குன்னு. நானும் கவனிச்சேன். இப்ப நான் சொல்றத நீ கவனமா கேளு.
புரிஞ்சுதா? ம். செஞ்சுடு. சீதா, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஆனது ஆயிப்போச்சு, முதல்ல சாப்பிடவா? இல்லக்கா, என்னால அத மறக்கவே முடியல. இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், சீக்கிரமா போய் ராமுக்கு வாழ்த்து சொல்லுன்னு. அக்கா, நீங்க சொன்ன உடனே நான் வாழ்த்து சொல்லதான் போனேன். ஆனா அந்த வனிதா முந்திக்கிட்டா. நான் என்னக்கா பண்றது? அவ வந்து முதல்ல வாழ்த்து சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் லேட்டா வாழ்த்து சொன்னேன்னு அவர் வேற என்ன திட்டாரு. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ராம் சந்தோஷப்படணும்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழியா? என்னக்கா அது? ராம் அசந்து போற மாதிரி சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். ஆமாக்கா, நல்ல யோசனை தான்க்கா. வாங்கக்கா, உடனே போய் பண்ணிடுவோம். na na na